Hi friends, இந்த வீடியோவில் nextall API எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் jQueryல. First of all, nextall என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் செகண்ட் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண பிறகு அதை nextall கால் பண்ணுறீங்க. இந்த API கால் பண்ணும்போது என்ன ஆகுனா ரிமைனிங் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னா செலக்ட் பண்ண எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இது ரிட்டர்ன் பண்ணும். வேறஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு API இருக்குது, நெக்ஸ்ட் API. அது என்ன பண்ணும், அடுத்த எலிமெண்ட் மட்டும்தான் அது ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்டால்ன்றது அதுக்கு கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் எலிமெண்ட்ஸும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு HTML கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இதுதான் வந்து சின்டாக்ஸு நெக்ஸ்டால் ஃபில்டர். ஓகேவா? இப்போ வந்து HTML கோட் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு UL எலிமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 7 LI எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டெமோ பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா தேர்ட் எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் சும்மா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு மார்க் மீ. ஸோ இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இந்த தேர்ட் எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இங்கே நான் தேர்ட் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு டாட் நெக்ஸ்டால்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா எலிமெண்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகும். இந்த நெக்ஸ்டாலோட என்ன அர்த்தம்னா இதுதான் கரண்ட் செலெக்ஷன். நெக்ஸ்டால் கால் பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகும். ஃபார் டெமோ பர்பஸ் அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்டர் கலர் கொடுத்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே UL எலிமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 7 LI எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கரண்ட் செலெக்ஷன். டாட் நெக்ஸ்ட் ஆல் நான் கால் பண்ணும்போது இதுக்கு கீழே இருக்கிற எல்லா 4 LI எலிமெண்ட்ஸும் எனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ நம்ம கோடு பார்ப்போம், உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே மொத்தம் 7 LI எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து தேர்ட் எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இது செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாட் நெக்ஸ்டால் கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கரண்ட் செலெக்ஷன். நான் கிளிக் நெக்ஸ்டால் டாட் நெக்ஸ்டால் கொடுத்த உடனே இந்த 4 எலிமெண்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த API நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு க்ரீன் கலர் கொடுக்குறோம் பார்டர். ஓகேவா? இப்படி தான் நம்ம நெக்ஸ்டால் API jQueryல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.